நான் இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்டை பற்றின ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நான் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். ஆனால் விஷயம் என்னென்னா, அவங்க எங்கே போனாலும் அவங்கள ஹர்ட் பண்ணுற யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வீடாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, wherever she goes, she attracts a toxic person. அது ஏன்னு அவங்களுக்கு காரணமே தெரியல. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளில் பல பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் டீல் பண்ணிகிட்ருப்போம். இது காரணம் நம்மளுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது கிடையாது, நம்மளுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயந்தான். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். அதாவது இந்த டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்படின்னா யார்? அதாவது அவங்க நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இது என்னென்னா இது இட்ஸ் நாட் இன் அ பாசிட்டிவ் வே. இந்த 3 விஷயங்களும் நாட் இன் அ பாசிட்டிவ் வே, இன்னும் நெகட்டிவ் வே. அவங்களோட பெனிஃபிட்டுக்காக அவங்க நம்மளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய மனசில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான், பிரெயினில் இருக்க ஒரு பேட்டர்ன். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே சில பழக்கங்களை நம்ம பழகியிருப்போம். எல்லா இடத்துலையுமே எஸ் சொல்கிறதுக்கே பழகியிருப்போம். அப்படின்னா என்ன, நம்மளுக்கு பிடிக்காத சில விஷயத்தை கூட மற்றவங்க சொல்கிறாங்களேங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம், அவுட் ஆஃப் கம்பல்ஷன். ஸோ நாளடைவில் அதுவே நம்மளுக்கு பழக்கமாக போயிடும். நம்மளுக்கு பிடிக்கலங்கிற ஃபீலிங்கே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். எல்லாத்துக்குமே தலையாட்டி எஸ் சொல்லியே பழகியிருப்போம். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, மற்றவங்க சொல்கிற விஷயத்தை நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அதை செஞ்சுட்டே இருப்போம். பீப்புள் ப்ளீஸிங் மென்டாலிட்டி. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு என்ன மனசில் தோணுதோ அது தைரியமாக வெளியில் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு மனசில் தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் த கண்ட்ரோலிங் பிஹேவியர் ஆஃப் சம் பீப்புள். லைஃப்பில் யாராவது ஒருத்தங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அவங்கக்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்காது. இது ஒரு விஷயம். ஸோ இது வளர வளர இது ஒரு பழக்கமாகவே போயிடும். யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் வாங்கிட்டு பேசாமையே இருப்போம். நம்மளுக்கு என்ன மனசில் உண்மையாக தோணுதுங்கிறத நம்ம வெளியில் வாய் விட்டு நம்ம சொல்லவே மாட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யாராவது ஹர்ட் பண்ணால் கூட அதை ஓவர் லுக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு ஹர்ட் ஆகுது, இல்லை இவங்க சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். இமோஷ்னல் ஹர்ட்டை கூட நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மென்டாலிட்டி வந்திருக்கும். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, நோ சொல்ல வேண்டிய இடத்துல கூட நம்ம எஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்னொன்று, நம்மளை எங்கேயோ கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல கூட நம்மளோட இமோஷன்ஸை, நம்மளோட உணர்வுகளை வாய் விட்டு சொல்லியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்திருக்காது. 3வது என்னென்னா, எங்கேயாவது யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணால் கூட அதை கடந்து போக பழகியிருப்போமே தவிர, நான் இமோஷ்னலி ஹர்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத நம்மளுக்கு கூட அதை நம்ம நினைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதை நினச்சா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னே அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ அப்படி இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மைண்டு இட் இஸ் கம்ஃபர்டபுள் வித் ஹர்ட்ஸ், கம்ஃபர்டபுள் வித் இன்சல்ட்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் வித் கண்ட்ரோல். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இது ஒரு பழக்கமாக மாறி போயிடுது. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பழக்கமான ஃபீலிங்காக மாறி போயிடும். அதாவது யாராவது கண்ட்ரோல் பண்ணால் கூட உங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியாது, யாராவது ஹர்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அது பெருசாக தெரியாது, யாராவது ஒருத்தங்களை இக்னோர் பண்ணால் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மாறி போயிடும். ஆனால் வளர வளர நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்னு பார்ப்பீங்க. நீங்கள் ஹர்ட் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிறது தெரியும், நீங்கள் நினைக்கிறத வெளியில் சொல்கிற ஃப்ரீடம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பை கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் விஷயம் என்னென்னா, சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வாலண்டரியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரி பீப்புளை அட்ராக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் தேன் யுவர் கான்ஷியஸ் மைண்ட், இல்லையா? ஸோ அதனால் எது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கோ அந்த கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை கொண்டு வரத்துக்கு அது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அது பண்ணும், நம்மளுக்கு தெரியாமையே. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் டாக்ஸிக் பீப்புளை நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, நம்மளை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க, நம்மளை இன்சல்ட் பண்ணுறவங்க, நம்மளை இக்னோர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மக்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி, இப்போ நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் உங்கள் லைஃப்பில் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்பர் 1,
எந்த இடத்துல உங்களுக்கு நோ சொல்லணுமோ அந்த இடத்துல தைரியமாக நேர்மையாக நோ சொல்லலாம், சரியான முறையில் நோ சொல்லி பழகலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது தைரியமாக சொல்ல ஆரம்பிங்க. எப்போ பார்த்தாலும் உணர்வுகளை சப்ரஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா அது பல பிரச்சனைகளை உண்டாகும். அதனால் உங்கள் மனசில் என்ன மாதிரி ஃபீல் ஆகுதோ அது தைரியமாக வெளியில் சொல்ல பழகுங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, உங்களை மதிப்பும் மரியாதையுமா நடத்தாத மனிதர்களிடம் விலக ஆரம்பிங்க. சப்போஸ் அந்த சூழ்நிலை உங்களுக்கு விலகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு உங்கள் வேல்யூவை அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி செய்கிறது மூலமாக உங்களை மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் உங்களை பார்த்துக்க முடியும், மற்றவங்க உங்களை இன்சல்ட் பண்ணாமல் பார்த்துக்க முடியும், அதே மாதிரி மற்றவங்க உங்களை யூட்டிலைஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்ஃப் ஒர்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் செல்ஃப் ஒர்த் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மனிதர்கள், டாக்ஸிக் மனிதர்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி உங்களை உண்மையாக மதிக்கிற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.